ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இது என்னோடய பைக்கு, எலக்ட்ரிக் பைக்குங்க. இது நான் சைக்கிள்லே போவேன் ஆஃபீஸுக்கு. அடி நான் சைக்கிளில் போடுற தவிர அது ஒரு முறை போயிட்டு வந்தால், முன்னாடியெல்லாம் நல்லா சைக்கிள் பறிப்பேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் 1 இயர் கிட்ட ஆகுதுங்க இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கி. நல்ல மைலேஜ் கொடுக்குது. 120 கிலோமீட்டர் வருது. நல்ல இதில் போடுறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தொட்டாவே ஓவராக ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ அது அது தொட்டு நம்ம எப்படி வாங்கிட்டோமே, எப்படி இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டோம், நம்ம எப்படி இதை ட்ரை பண்ணுறது, எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டேன் ரொம்ப. இப்போ நான் ஈஸியாக ஓட்டுறேன். அந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு இப்போ ஓட்டுறேன் நான் சைக்கிளில், இது பைக்கை. நீங்களும் எலக்ட்ரிக் பைக்கு வாங்கிக்கோங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குது. எல்லாம் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான். நம்ம பைக் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இப்போ சார்ஜ் போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாக்கா பைக்கு எந்த இது அதாவது அதிகமாக சார்ஜ் ஏறி அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. இது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சார்ஜ் போட்டோமா கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சிடணும். போட்டு விட்டு எந்த ஃபோன் கூட பாருங்கள், நீங்கள் போட்டே விட்டுட்டா எத்தனையோ ஃபோனுங்க வெடிச்சிருக்கு, எத்தனையோ பிரச்சனைங்க இருக்குது. நீங்கள் அந்த நிறைய இது பைக்கெல்லாம் வெடிச்சதை பார்த்து பயப்படாதீங்க. எலக்ட்ரிக் பைக் வாங்கிக்கோங்க. நல்ல மைலேஜ் எல்லாம் கொடுக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் எத்தனை முறை போயிட்டு வரோம், நமக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்ச நாள் ட்ரைவ் பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டச் பண்ணால் வேகமாக போயிடும். அதனால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.